Hello student, question number 1, subdivision number 2. Solve the following system of homogeneous equations. Homogeneous equation ஆவே ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ஜீரோ வந்துட்டாலே homogeneous system of linear equation தான். இது ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிடலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே ஒன்றா இல்லை, ஆனால் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. அதனால் R1ஐயும் இங்கே இருக்கக்கூடிய R1ஐயும் R2ஐயும் நம்ம என்ன செய்யலாம்னா இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம். R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம், பிளேசஸ் நம்ம மாற்றிக்கலாம். R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்சிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரோ எச்சலான் ஃபார்மேட்னாவே நமக்கு இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ஜீரோவாக இருக்கணும். இதுதான் ரோ எச்சலான் ஃபார்மேட். அப்போனா இங்கே R1ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஜீரோவாக மாற்றிக்கலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காது, R2லையும் R3லையும் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். அந்த ப்ராசஸிங் ஒர்க்கு என்னன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். R2 implies R2ல் இங்கே 2 இருக்குது, R2ல் வந்து 2 இருக்குது. R2ஐயும் இங்கே R1ஐயும் கம்பேரிங் பண்ணும். R2ல் 2 இருக்குது, R2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு R1ல் வந்து 1 இருக்குது. அப்போ -2R1, R1ஐ -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா R2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு வந்து ஜீரோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு R3 implies R3ல் 3 இருக்குது, அந்த R3 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு R1ல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போனா -3R1 R2ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் வரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 implies R2 -2R1, R2 ரைட் பண்ணிக்கோங்க. 2 3 -1 0 -2R1, R1ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 +2 4 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 5 3 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க்கு எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் எடுத்து இதை ரைட் பண்ணிக்கலாம். 0 5 3 0. நெக்ஸ்ட்டு R3ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம ரஃப் ஒர்க்கை ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 - 3R1, R3 ரைட் பண்ணிக்கோங்க. 3 1 3 0. R1ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 3 6 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 4 9 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R3ல் இதை ரைட் பண்ணிடலாம். 0 4 9 0. R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்கலை, அதனால் R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டோட இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம், ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்றலாம். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் ஒர்க்குமே நடக்காது, R3ல் மட்டும் ப்ராசஸிங் ஒர்க் நடக்கும். R3ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3ஐயும் R2ஐயும் கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டையும் கம்பேரிங் பண்ணோம்னா R3ல் 4 இருக்குது, R2ல் 5 இருக்குது. அப்போ R3 implies R3 என்ன பண்ண போனால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். R3ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 5R3 மைனஸ் அங்கே 4 இருக்குது, R3ல் 4 இருக்குது. அப்போ -4R2. இப்போ R1ஐயும் R2ஐயும் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நம்ம R3ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம ரஃப் ஒர்க்காக சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 implies 5R3 minus
4R2. R3-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0, 20, 45, 0. R2-ஐ -4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். R2-ஐ -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, -20, -12, 0. இது சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0, 0, 33, 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3-ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R3-ல் இதை ரைட் பண்ணிக்கலாம். 0, 0, 33, 0. நம்ம R2-ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள 0-ஆக மாற்ற நினச்சோம். 0-ஆக மாற்றியாச்சு. நம்மளுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0-ஆக மாற்றணும். அதே ரோ எச்லான் ஃபார்மேட். இந்த ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து 0-ஆக மாறிடுச்சு. அப்போனா ரோ எச்லான் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு வரதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு வரணும். லெஃப்ட் சைடு வரனா இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் R1ங்கிறது இது R1, நெக்ஸ்ட்டு இது R2, இது R3. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏங்கிறது வந்து நமக்கு வந்து 3 இருக்குது. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3 இருக்குது. ரோ ஆஃப் ஏ பை பி ஃபைன் பண்ணோம். சாரி, ரோ ஆஃப் ஏ பை ஓ ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ பை ஓனாவே இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸை நம்ம கம்பேரிங் பண்ணோம். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணால் இது டோட்டலாக சேர்ந்தது R1, இது டோட்டலாக சேர்ந்தது R2, இது டோட்டலாக சேர்ந்தது R3. இப்போ எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அதாவது ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் 3ஆக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு வந்து ஈக்குவலாகவும் இருக்குது. அதனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ட்ரிவியல் சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லி நம்ம கொடுத்துருக்கணும். ட்ரிவியல் சொல்யூஷனாகவே நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸுடைய ஆன்சர் 0ஆகவும் ஒய்யுடைய ஆன்சர் 0ஆகவும் இஜெட்டுடைய ஆன்சர் 0ஆகவும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் 3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாகவும் கிடச்சிருக்கு. அதனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். ஹோமோஜினியஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரை ட்ரிவியல் சொல்யூஷனாகவே உங்களுக்கு எக்ஸுடைய வேல்யூ 0 வரும், ஒய்யுடைய வேல்யூ 0 வரும், இஜெட்டுடைய வேல்யூ 0 வரும். நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்த மேட்ரிக்ஸ் இதுதான். இதோட நீங்கள் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாமே 0வாக இருக்குது. மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 0 தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலே போதும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.